வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும், ஞானிகளும், மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களையும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சுப்பு ஐயா அவர்களையும் அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தே தீர்த்தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வின் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, எல்லாம் வல்ல தெய்வம் அது. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே, இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய 9 மைய தவத்தினை சிறப்பாக அனுபவமாக வழி நடத்திய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. தொடர்ந்து
ஞானமும் வாழ்வும். இன்றைய கவி அன்பின் அழைப்பு. கவிக்கு விளக்கம் வழங்கின மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிகளின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு அன்பின் அழைப்பு தலைப்பிலே ஒரு கவிதை. பஞ்சமகா பாதகங்கள் செய்தோரேனும் பகுத்தறிவால் விளைவறிந்து எண்ணி எண்ணி சஞ்சலத்தில் ஆழ்ந்து உள்ளம் உருக்கத்தோடு சன்மார்க்க நிலை காண துடித்து நின்றால் அஞ்சாதீர், அன்புடனே உமையும் ஏற்போம், அறிவு நிலை அறிவிப்போம், அமைதி காண்பீர், துஞ்சாமலும் கூட நாடுவோர்க்கு துணை புரிதல் எம் கடமையாக கொண்டோம். 35 வயதிலே ஞானம் பெற்றவர் மகரிஷி அவர்கள். 95 வயது வரைக்கும் 60 ஆண்டுகள் இதற்கென்றே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர். எத்தனையோ பேருக்கு தீட்சையை தந்து, விளக்கம் தந்து, அறிவுச் சுடரை ஏற்றி வைத்தவர். இதற்கு யாரெல்லாம் தகுதி என்பதை ஏற்கனவே கவியில பார்த்தோம். மனிதனாக இருக்கணும், பைத்தியமாக இருக்கக்கூடாது. இந்த மனிதரிலே எத்தனையோ வகைகள் உண்டு. புண்ணியவான் உண்டு, பாவி உண்டு, இரண்டும் கலந்த கலவைகள் உண்டு. யார் எதை சுமந்து வந்திருக்கிறார்கள் என்று யாருக்கு தெரியும்? அதை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு திருந்தணும் என்று வந்திருக்கிறார். அப்ப அவருக்கான உதவி செய்வதுதான் உண்மையான குருவின் கடமை. ராமாயணத்துல குழப்பமான காட்சி. இலங்கையிலிருந்து ஒரு ஒற்றன் வருவான், சுகன் என்ற ஒரு ஒற்றன் வருவான். உடனே ஒற்றன் அல்லவா, அதனால அவனை பிடித்து தண்டித்து செய்வாங்க. பிறகு அதுக்கு முன்பாகவே விபீஷணன் அவரோட ஒரு 4 பேர் 5 பேர் வருவார். அப்ப அவங்க அறிமுகப்படுத்தி கொண்டு தஞ்சம் புகுகிறேன் அப்படின்னு விபீஷணன் சொல்லுவார். அப்ப விபீஷணனை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். ஏன்னா யுத்தம் முடிவாகிவிட்டது, யுத்தத்திற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கு. இந்த சமயத்துல உடன் பிறப்பு ஒருத்தன் அங்க விட்டு இங்க வர்றான்னு சொன்னா ஏற்றுக்கொள்வதா அப்படின்றதுல ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லோருமே தகாத இடத்திற்கு தகாத நேரத்திலே தஞ்சம் நாடி வந்திருக்கிறான், ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றுதான் சொல்லுவாங்க. ஹனுமன் ஏற்கனவே பீஷ்ணனை பார்த்தவன், அதனால அவன் சாதகமாக சொல்லுவார். அப்போ ராமன் சொல்லுவான், தஞ்சம் புகுந்தவனை ஏற்றுக்கொள்வது என்னுடைய இயல்பு, என்னுடைய பண்பு. ராவணனே தஞ்சம் புகுந்தாலும் அவனுக்கும் நான் மன்னித்தருள்வேன் என்று ஒரு கருத்து அங்கு வரும். அதுபோல குருவின் இயல்பு என்ன என்றால், பாவியா இல்லையான்றதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயிற்சி செய்யறேன்னு வந்திருக்கிறார், தகுதியெல்லாம் பார்த்துட்டு கூடாது. நாட்டம் இருக்கு, ஆர்வம் இருக்கு, கொடுத்துருவோம். அவனுடைய பிராப்தம் இந்த
நேரத்தில் இருந்து அவன் திருந்த வேண்டும் என்று இருந்தால் நிச்சயமா திருந்துவான். இல்லைன்னா விட்டுட்டு போறான், நமக்கு என்ன நட்டம் என்று இதை முதல்ல சொன்ன சிவானந்தர். அவர் தான் அதுக்கு முன்னாடி எல்லாமே சீடனுக்கு என்று இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணப்படி உள்ளவனைத்தான் தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்களே தவிர மற்றவங்களையே சேர்த்துக்க மாட்டாங்க. இவருடைய புத்தருடைய காலத்துல கூட ஒரு நிகழ்ச்சியை சொல்வார்கள். புத்தருடைய சீடராக இருந்தார் போதி தர்மா. புத்தர் வெளியே போயிருக்காரு. அப்போ ஒருத்தர் வருகிறார், நான் ஏகப்பட்ட பாவம் செய்திருக்கேன், இதெல்லாம் விட்டுட்டு நான் ஆன்மீகத்தை நாடி வர்றேன். அப்போ போதி தர்மா சொல்வார், உனக்கு ஞானத்துக்குள்ள எட்டாதியா, இத்தனை பாவத்தை பண்ணிட்டு நீ ஞானத்துக்கு வர்றேன்னு சொல்ல முடியுமா? அப்போ உனக்கு இந்த இடமே இல்லை அப்படின்றார். அப்போ அவன் இங்கதான் நமக்கு ஒரு மோட்சம் கிடைக்கணும் வந்தா இங்கேயும் துரத்தி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருந்தி சுகத்துல மோதிக்குவான். அந்த நேரத்துல புத்தர் வர்றார், என்னப்பா செய்ற, ஏன் அப்படின்னு. அவன் சொல்ற மாதிரி உள்ள போனேன், ஞானத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ போதி தர்மாவை கூப்பிட்டு சொல்லுவார், நீ அவருடைய முகத்தை படித்தாயே தவிர அவனுடைய தவிப்பை படிக்கவில்லை. என்ன ஒரு தவிப்பு இருந்தா அவன் தன் உயிர் போனா பரவாயில்லன்னு சொல்லி சுகத்துல தலை மோதிக்குவான். இந்த தவிப்பு ஞானத்திற்கு துவக்கம் அப்படின்னு சொல்லி அவனை சீடராக ஏற்றுக்கொண்டதாக அங்க ஒரு குறிப்பு இருக்கு. ஸோ இப்படி குருமார்களின் அசல் குருமார்களின் இயல்பு என்ன என்றால் யாரையும் தரம் பார்க்க மாட்டாங்க. ஒரு முறை மகர்ஷியிட்ட கேட்டோம், நாங்கெல்லாம் எத்தனையோ வச்சிருக்கோம் சாமிஜி உள்ள, எங்களோட நீங்க எல்லாம் இப்படி சிரிச்சு அன்பா பேசுறீங்களே, எங்களெல்லாம் எப்படி சகிச்சுக்கிறீங்கன்னு கேட்டேன். ஒரு அன்பர் கேட்டார். அப்போ சாமி சிரிச்சுட்டே சொன்னாங்க, நான் உங்களை பார்க்கல, உங்களுக்குள் இருக்கின்ற பிரம்மத்தை பார்க்கிறேன் அப்படின்னாரு. அந்த வகையிலே எப்படிப்பட்ட ஜீவனாக இருந்தாலும் அதற்குள் உரைபவன் இறைவன் தானே. அது இல்லாமல் ஒரு இயக்கமோ தோற்றமோ ஜீவனோ மனிதனோ விட முடியுமா? அப்போ அந்த இறைவெளியை சூழ்ந்திருக்கின்ற அனுபவங்கள், அதிலே உள்ள பாவ புண்ணியங்களை பார்க்காம அந்த இறைநிலையை பார்க்கக்கூடிய பக்குவம் தான் உண்மையான ஞானம். இதுக்கு பேர் தான் பிரம்ம ஞானம்னு பேருங்க. யாரையும் இறைவனாக பார்க்கின்ற பக்குவத்துக்கு பேர் தான் பிரம்ம ஞானம். இதுதான் கீதை சொல்லும், யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. இது அப்படியே கண்ணாசன் வரியில வரும், நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் என்பார். குட் பாட்டில் வரும். அப்படி எல்லாவற்றையும் இறைவனாகவே பார்க்கக்கூடிய பக்குவம் தான் ஒரு உண்மையான குருவின் இலக்கணம். அப்ப பிரம்மத்தை பார்க்கின்ற போது பேதம் பார்க்க முடியுமா? பிரம்மத்துல பேதம் உண்டா? அனுபவங்களிலே பதிவுகளிலாம் பேதம் உண்டே தவிர பிரம்மத்துல பேதம் உண்டா? இல்ல. அதனால் பஞ்சமகா பாதகங்கள் செய்தோரேனும் பகுத்தறிவால் விளைவறிந்து எண்ணி எண்ணி சஞ்சலத்தில் ஆழ்ந்து உள்ளம் புருக்கத்தோடு, இந்த தவிப்பு தான் ஆன்மீகத்திலே மேன்மையடைய வைக்கும். போதுமடா சாமி இந்த வாழ்க்கை என்று நிற்கிறார்களே, முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றம் என நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன் தான் இறைவன் என்று ஒரு பாடல வரும். அப்ப முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு யாரு மொத்தமா விடுவாங்கன்னு சொன்னா, ஒன்று தூய்மையான ஆத்மாக்கள்,
கொஞ்சம் கொஞ்சமா தேர்ச்சி பெற்று வந்து ஒரு கட்டத்தில் வரக்கூடிய தூய்மையான ஆத்மா. இன்னொன்று, எல்லா பாவத்தையும் அனுபவிச்சு கஷ்டப்பட்டு வாழ்க்கையே வெறுத்து வந்து நிற்கக்கூடிய ஒரு ஆத்மா. அதாவது எத்தனையோ பாவங்கள் எல்லாம் சுமந்து வந்திருக்கும். யார் செய்தது? ஒருவன் மட்டுமே செய்ததல்ல. இவனுக்கு முன்னால் 6, 7 தலைமுறைகள் செய்ததெல்லாம் இருக்கு. அப்போ இதெல்லாம் கழிக்கணும் என்ற ஒரு பிறவி வந்து விட்டால் யூட்டர்ன் தான். அப்படியே ஒரு வாழ்க்கையை திரும்பிடுவாங்க. வெளியே போகின்ற மனசு அப்படியே உள்ள திருப்பினான்னு பூஜ்யத்துல போய் நிற்பாங்க. எப்படி பரமபத விளையாட்டுல தாயம் போட்டு உள்ள போறோம், அடுத்த தாயம் போட்டீங்கன்னா நேர மேல போயிடலாம், பெரிய ஏணி. அதே போல வீழ்வதும் எளிதுதான். அடுத்த தாயம் போட்டீங்கன்னா மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடுவீங்க, பக்கத்துல பெரிய பாம்பு இருக்கும். அது போல என்ன ஆபம் என்பது அவசியமே இல்லை. உச்சிக்கு போறானா மீண்டும் திரும்பி வீழ்ந்த இடத்திலே வந்துடுகிறானா, அது குருவனுடைய கணக்கு இல்லை. பகுத்தறிவால் விளைவறிந்து எண்ணி எண்ணி சஞ்சலத்தில் ஆழ்ந்து உள்ளம் உருக்கத்தோடு. அந்த உருக்கம் எப்போ வரும்? திருத்தத்திற்கான நேரம் வருகின்ற போதுதான் உருக்கம் வரும். அதனால்தான் மகிழ்ச்சி ஒரு பாடல் சொல்ல, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. அதே போல எந்த பதிவு வெளிப்பட்டு ஒருவன் ஆன்மீகத்தில் திரும்புவான் என்று சொல்ல முடியாது. இப்படி மனிதனுடைய வினை பதிவுகளுடைய இயல்பு, தன்மை, அதோடைய தீவிரம், தாக்கம், இதெல்லாம் கணிப்பது ரொம்ப கடினமான வேலை. சன்மார்க்க நிலைகளை துடித்து நின்றால், நிலை காண துடித்து நின்றால், நல்ல ஒரு வாழ்க்கை, ஆன்மீகத்தை, இறைவனை அடைய வேண்டும் என்ற துடிப்போடு வந்து நின்றால், சன்மார்க்கம், சத்மார்க்கம், சன்மார்க்கம், சத்தியம் சொல்றோம் இல்லையா? சத் என்பது இறைநிலையை குறிக்கும், உண்மையை குறிக்கும். சத்தியம். இயம் என்றால் இயம்புதல், சொல்லுதல், விளக்குதல் என்ற அர்த்தம். அப்போ உண்மை பொருளாகிய இறைநிலையை உணர்வதும் விளக்குவதும் அதற்கான பயிற்சியை மேற்கொள்வதும் இது எல்லாமே சத் சங்கம் என்று சொல்லப்படும். இந்த அமைப்பை முதல் ஏற்படுத்தியவர் புத்தர் பெருமான். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி என்று 3 கோட்பாடுகளை வகுத்தவர் புத்தர் பெருமான். அதே கோட்பாடுதான் நம்ம இடத்துலையும் இருக்கும், மனவளக்கலையிலையும். புத்தம் சரணம் கச்சாமி, இறை உணர்வு. தம்மம் சரணம் கச்சாமி, கர்மயோகம். அப்ப இறை உணர்வும் கர்ம யோகமும் இணைந்தே இருக்கும். சங்கம் சரணம் கச்சாமி, இவற்றை கற்றுக் கொடுப்பதற்கும் பயிற்சி செய்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஒரு இடம் வேணும், அது சங்கம். அப்படி சுத்த சன்மார்க்க நெறி என்பார் வள்ளல் பெருமான். அது போல சன்மார்க்க நிலை காண துடித்து நின்றால், அந்த இறைநீதியோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற துடிப்போடு வந்து நின்றார். அஞ்சாதீர், அன்புடனே உமையும் ஏற்போம், தயக்கமே வேண்டாம், எல்லோரையும் ஏற்று சீடனாக ஏற்று வழிகாட்ட வேண்டிய கடமையிலே என்னை நான் நினைத்திருக்கின்றேன். யாரை நான் பேதம் பார்ப்பதில்லை. இந்த திருப்பு முனை என்பதை சொல்றேன் பாருங்க, இல்ல ரெண்டும் ஒரே சிச்சுவேஷன்ல 2 வில்லன் பாத்துறாங்க இதிகாசங்கள்ல. இன்று போய் நாளை வா,
இது ராமாயணத்தை சார்ந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். போய் வந்தான், ஆனா அவன் திருந்தல. இதே போல முருகன் சூரபத்மனை பார்த்து இன்று போய் நாளை வா அப்படின்னு. ஆனா அடுத்த நாள் அவன் திருந்தி வந்தான். இவ்வளவு சாமர்த்தியம் உள்ள நம்மளை ஒரு சின்ன பையன் இன்றைக்கு போய் நாளைக்கு வா ஓய்வு எடுத்துக்கொண்டு சொன்னேன். அப்ப வந்தவன் யாராக இருக்கும் என்று யோசிச்சு பார்த்து தன்னை திரித்து கொண்டவன் சூரபத்மன். அப்போ வாழ்க்கையின் கடைசி நொடியிலே திருந்தினான் அவன். அதனால் திருத்தம் என்பது யாருக்கு எந்த நேரத்தில் வரும் என்பது சொல்ல முடியாது. அறிவு நிலை அறிவிப்போம், அமைதி காண்பீர். இதுதான் பேரின்ப நிலைக்காலம், இதுதான் ஆதி நிலை. இதுல எந்த குணமும் இல்லை, எந்த பதிவும் இல்லை. வாழ்க்கை என்பதே உணர்வுகள் தான் வாழ்க்கை. அனுபவங்களை உணர்வது மனம், அனுபவங்களை கடந்த உணர்வு பேரறிவு. அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் விட்டு விட்டு நீ பேரறிவோடு லயமாகி விட்டார், அதே பேரின்பத்தை நீயும் துய்க்கலாம். அதனால் அறிவு நிலை அறிவிக்கின்றோம். அந்த இடத்தை அடைந்தால் அமைதி காண்பீர். துஞ்சாமலும் கூட. இதுக்கு நேரம் காலம் இருக்கா? ஓய்வு நேரத்துல நிக்கிறாங்க, சாமி நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன், வாங்க வாங்க வாங்க. துஞ்சாமலும் கூட. தூக்குங்க. ஓய்வு நேரத்துல யாராவது எனக்கு தீட்சை கொடுக்க கேட்டா கூட நான் உடனே செய்வேன். துஞ்சாமலும் கூட நாடுவோர்க்கு துணை பொருள் எம் கடமையாக கொண்டோம். அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் என்று சமுதாய தொண்டினையே தன் வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டு உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடாக ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி வைத்தவர் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு குருவிடத்திலே சீடனாக இருப்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அந்த பெருமையை நினைந்து வாழ்வை நிறைவாக துய்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்குளமுடன், வாழ்குளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா, வாழ்க. நன்றிகள் ஐயா. தொடர்ந்து சிறப்பாக நம்மை வழிநடத்தி வழக்கங்கள் வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. புத்தம் சரணம், தம்மம் சரணம், சங்கம் சரணம். இதுதான் அதற்கான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து அதையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எல்லோரும் ஆசிரியர்கள். இந்த குரு பரம்பரை எல்லாம் இங்க கிடையாது. இவர் தான் அவர் தான் அதெல்லாம் கிடையாது. அருமை. நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சூடற்குடி வெங்கடேஸ்வரன் அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி முத்துச்சூடற்குடி வெங்கடேஸ்வரன் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல்,
பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழழுத்தம் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம் நிறைவெளியில் விண்சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழி நடத்தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.